அருமை சகோதர சகோதரிகளுக்கு மாலை வணக்கம். இறை வழிபாட்டிலே தங்களுடைய கவனத்தை முழு மனதோடு செலுத்தினால் இறைவன் எப்போதும் நம்மோடு இருப்பார் என்பதற்கு பல உதாரணங்கள் உள்ளது. நமது அபிராமி பட்டர் அவர்கள் அபிராமி அந்தாதி பாடி தன்னுடைய சரபோஜி மன்னரால் விதிக்கப்பட்ட கொலை குற்றத்திலிருந்து வெளியேறினார். அதுபோல நமது உறையூர் டிஎம் காதர் பாட்ஷா அவர்களுடைய கதையை படிக்க நேர்ந்தது. அவருக்கும் இதேதான். ஒரு குற்ற வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட தமிழ் திரு உறையூர் டிஎம் காதர் பாட்ஷா அவர்கள் தூக்கு தண்டனை அன்று சிறைத்துறை அதிகாரிகளால் தங்களுடைய கடைசி ஆசை, அதாவது தூக்கு தண்டனை விதிக்கும் நாளில் சிறைத்துறை அதிகாரிகளால் தங்களுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கப்படுகிறது. அந்த நேரத்திலே தமிழ் திரு டிஎம் உறையூர் காதர் பாட்ஷா அவர்கள் ஹார்மோனிய பெட்டியிலே ஒரு பாடல் பாட வேண்டும் என்று சிறைத்துறை அதிகாரிகளிடம் சொல்கிறார். அதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே தமிழ் திரு டிஎம் காதர் பாட்ஷா அவர்கள் முருகனை பற்றி ஒரு பாடல் பாடுகிறார். சுருளிமலை மீது உலாவும் சீலா, உன்னை தோற்கடிப்பேன் சுப்பிரமணிய வேளா என்று பாடுகிறார். இந்த பாடலை கேட்டு மெய் மறந்து சிறைத்துறை அதிகாரிகள் தண்டனை நிறைவேற்றும் நேரத்தையும் தாண்டி அமைதியாக மெய் மறந்து பாடலை ரசிக்கின்றார்கள். ஒரு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய நேரத்தை தவிர்த்தோமானால் அதற்கான காரணம் சொல்லி நீதிபதியிடம் அடுத்த நாட்கள் குறிக்க வேண்டும் என்று விதி உள்ளது. அதனால் மறுநாள் நீதிபதி அவர்களிடம் அனுமதி கேட்கப்படுகிறது. அதற்கு நீதிபதி ஏன் நேரம் கடந்து சென்றது, தண்டனை நிறைவேற்றவில்லை என்று கேட்கிறார். அதற்கு நீதிபதியிடம் இவருடைய இசையில் மெய் மறந்து நேரத்தை கடந்து விட்டோம் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட பாடல் என்ன என்று நீதிபதி கேட்கிறார். நீதிபதி முன்றும் அந்த பாடல் பாடப்படுகிறது. சுருளிமலை மீது உலாவும் சீலா, உன்னை தோற்கடிப்பேன் சுப்பிரமணிய வேளா. சுருளிமலை மீது உலாவும் சீலா, உன்னை தோற்கடிப்பேன் சுப்பிரமணிய வேளா என்று பாடுகிறார். நீதிபதியுமே அந்த பாடலுக்காக மெய் மறந்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு ஞானம் உள்ளவராக தவறு செய்ய போகிறார் என்று அவருடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதுபோல அருமை சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, இறை வழிபாட்டிலே இருக்கும் பொழுது தங்களுடைய முழு கவனத்தையும் இறை வழிபாட்டில் செலுத்தினால் அந்த இறைவனே நம்மை நாடி வருவார் என்பதை தெரிவித்துக்கொண்டு இறை வழிபாட்டிலே முழு கவனத்தையும் செலுத்துங்கள், இறைவனை நேசியுங்கள், அவரும் உங்களை நேசிப்பார் என்று கூறி நன்றி, வணக்கம். பிழை இருந்தால் மன்னிக்கவும், இது ஒரு முயற்சியே. நன்றி.